வெல்கம் ஆல் டு கிளிக் கனெக்ட் பாட்காஸ்ட். நாங்கள் வந்து இப்போ 2வது பாட்காஸ்ட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் தடவை வந்து நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஸ்குவாட் பற்றி பார்த்தோம். பஞ்சாப் கிங்ஸ் எப்படி வந்து இந்த ஐபிஎல் வந்து அவங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கும், ப்ளஸ் அவங்களோட டீம் காம்பினேஷன்ஸ், ப்ளஸ் அவங்களோட மோஸ்ட் ப்ராபபிள் எக்ஸை அது பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த முறை நம்ம வந்து லக்னோவை பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களும் எப்படி பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு புது கேப்டன் போல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு புது கேப்டன், ப்ளஸ் 27 crores வந்து அவங்க புது கேப்டன் ரிஷப் பந்த் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் நியூ பைஸும் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் இருந்திருக்கு. இப்போ 3 சீசன்ஸ் முன்னாடி இருந்த லாஸ்ட் 3 சீசன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு ஆல்வேஸ் லக்னோவுக்கு. இந்த முறையும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணுவாங்களா, பிளேயர்ஸ் வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதே போல் இன்னைக்கு வந்து லக்னோவோட டீம் காம்பினேஷன் மற்றும் பெஸ்ட் டீம் அவங்க மோஸ்ட் ப்ராபபிள் எக்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் டியூன் இன் அண்ட் வாட்ச் அவுட். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரிஷப் பண்ட் கேப்டன் பண்ண போகிறாரு. டீம் வந்து ஜஸ்டின் லேங்கர் தான் வந்து கோச் பண்ண போகிறாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ப்ரீஃபாக அந்த ஸ்குவாடை மட்டும் ஒரு மீட் பார்ப்போம். லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, லாட் ஆஃப் நியூ பிக்ஸ் தேர் இன் லக்னோ ஸ்குவாட். நம்மளுக்கு ஆட்கவே நிக்லஸ் பூரன் வந்து ஆல்ரெடி ரீட்டைன் பிளேயராக வருவார். உங்களுக்கு டேவிட் மில்லர் இருக்கார், ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன். போன்ற ஃபென்டாஸ்டிக்காக குஜராத் டைட்டன்ஸ் பண்ணார். அதே போல் அவங்க வந்து கப்புள் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணாமல் வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வாங்கினதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏடன் மார்க்ரம் சொல்லலாம். ரொம்ப ஒரு சாலிடான ஒரு பேட்ஸ்மேன். அதே போல் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன், ஹை கான்ஃபிடன்ஸ் உள்ள ஒரு பேட்ஸ்மேன், ப்ளஸ் கேப்டன்சி அப்படின்னு ஒரு ஃபெதரியா ஒரு கேப்பில் வச்சுருக்காரு. அதே போல் அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணுற மாதிரி அவங்க எப்படியாவது ஷமாரோஸை விட்டுறலாம் பார்த்தாங்க. பட் அதே வந்து ஆர்டிஎம் மூலமாக வாங்கிட்டாங்க. அது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹியூமர்ஃபுல்லாக அது ஆக்ஷன் டேபிளில் போச்சு. அதே போல் அவங்க மணிமாறன் சித்தார்த்தையும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆக்ஷனை திருப்பி வாங்கியிருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பைன்னு சொன்னால் மிச் மார்ஸ்ன்னு சொல்லலாம். மிச் மார்ஸ் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ட்ரூ டீம் பிளேயர். ஸோ அவங்களையும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் சொல்லலாம். லக்னோ ஸ்குவாட் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ரீட்டைன் பண்ணது 5 பிளேயராக இருந்தாலும் அவங்க வந்து மேட் லாட் ஆஃப் திங்கிங் இன் டு த ஸ்குவாட். எஸ்பெஷலி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மெயினாக ஒரு மிச்சல் மார்ஷ், ஈடன் மார்க்ரம், டேவிட் மில்லர் இவங்க 3மே எடுத்தது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் தான், ஒரு நல்ல சேஞ்சு தான். அதே போல் ரிஷப் பந்த் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பெரிய இம்பாக்ட் பிளேயர், ப்ளஸ் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு தோணும், சரி ஈஸியாக லக்னோ ஜெயிக்கலாம்ல அப்படின்னு தோணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. அந்த கன்சர்ன்ஸை நான் முதல்ல சொல்லுவேன். ஐ எம் ஜாயின்டு பை மிஸ்டர் கலையண்ணே. கலையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்டயும் நம்ம கேள்வி கேட்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவர்வியூ ஒரு ஸ்குவாட் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஸ்குவாடாக தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பாடா, நீ சொன்ன மாதிரி 3 வருஷம் ஆடி இருக்காங்க ஐபிஎல்ல. 2 வருஷம் குவாலிஃபை இருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் க்ளோஸா வந்து குவாலிஃபை ஆக முடியாம போயிருக்கு. இந்த தடவை பாத்தீங்கன்னா டீசெண்டா ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ஆனா இப்ப அவங்களோட ப்ராப்ளம் லெவல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மிச்சல் மார்ஷ் ஓப்பன் வித் மேத்யூ பிரெட்ஸ்கி, நம்பர் 3 ரிஷப் பண்ட், நம்பர் 4 நிக்கோலஸ் பூரன், நம்பர் 5 ஆயுஷ் பதோனி, 6 டேவிட் மில்லர், 7 அப்துல் சமாத், 8 ஷபாஸ் அகமத், 9 ஆகாஷ் தீப், 10th ரவி பிஷ்னாய், 11வதா ஷமார் ஜோசப். ஒரே ஒரு ஃபாரின் பாஸ்லர் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணணும்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆவேஷ் கானு, மணிமாறன் சித்தார்த்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ப்ராப்ளம் லெவலா இருக்கும். நீ என்ன நினைக்கிற என்னோட ப்ராப்ளம் லெவலை பத்தி? உங்க லெவல் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு, பிளஸ் ரொம்ப கொஞ்சம் பேலன்ஸ்டாவும் இருக்கு. வந்து உங்களுக்கு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஷபாஸ் அகமது இருக்காரு. அதே போல உங்களுக்கு வந்து நேச்சுரலா ஒரு லக்னோ ரீட்டைன் பண்ண ஒரு பிளேயர் ரவி பிஷ்னா இருக்காரு.
ஸோ அவங்க 2 பேரும் வந்து நிறைய ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் போலிங்ல ஒரு ஃபயர் வாரின் ஃபாஸ்ட் போலர் இல்லாதது ஒரு காரணமா இருந்தாலும் உங்களுக்கு ஆவேஷ் கான் போல ஃபேஸஸ் இருக்காங்க. மொயிஷ் கான் வந்து நீங்க ரிசர்வா கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து லேட்டரா அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு மயங்க் யாதவும் வருவார். ஸோ அது ஒரு நல்ல நியூஸ் தான். ஒரு ஃபர்ஸ்ட் லெக் விளையாடாட்டியும் அவர் வந்து செகண்ட் லெக் விளையாட அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு ஆல்வேஸ் ஒரு பார்ட் அண்ட் பார்சல். இன்ஜுரி வரும், ஆனால் அவங்க வந்து நிச்சயமா வந்து மயங்க் அதை வந்து மிஸ் பண்ணுவாங்க. பட் அதே சமயம் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் இருக்கு. உங்க ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் எனக்கு பேட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்ட்ராங்கான ஒரு லைன் அப். நீங்க வந்து ஓவர் மார்க்ரம் நீங்க வந்து மேத்யூ பிரிட்ஸி எடுத்திருக்கீங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் அன்யூஷுவலா இருந்துச்சு. பட் உங்க திங்கிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ மார்க்ரம் வந்து ஒரு லைட்டா ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காரு. அதே போல அவர் கேப்டன்ஷிப் பண்ண டீம்ஸ் எல்லாமே அவங்கள போன தடவை எஸ்ஆர்எஸ் வந்து ஒரு மேட்ச் கொஞ்சம் மேட்ச் டிராப் பண்ணாங்க மாதிரி நான் வந்து நினைச்சேன். அப்படி பண்ணாங்களா? போன வருஷம் சீசன்ல முக்காவாசி மார்க்ரம் எல்லா மேட்சும் ஆடினாரு. அந்த மாதிரி அவங்க ஹைதராபாத்தோட பாட்டா விக்கெட்லயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு அவங்க சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் பார்த்துட்டேன். லாஸ்ட் ஒரு 2 வருஷமா சுத்தமா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு எல்லா ஃபார்மேட்லயும். இப்போ கூட சாம்பியன்ஸ் ட்ராப்லயும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா 5 மேட்ச் T20 சீரிஸ் நடந்துச்சு, அதுலயும் பார்த்தோம். நிறைய ட்ரபிள் ஆகுறாரு. அது இல்லாம ஸ்பின் அந்த அளவுக்கு நல்லா ஆட மாட்டாரு. ஒரு மாதிரி போலவர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ டைம் அவுட் ஆனாரு. ஸ்பின் அந்த லக்குனோ விக்கெட்டுக்கு ஒரு செட் ஆவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நீங்க பேட்டிங் பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவங்க. மத்தபடி மிச்சல் மார்ஸ் அந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமா ஆட முடியுமா? அதுவும் இல்லாம இதுல இருந்து வராரு, இன்ஜுரில இருந்து வராரு, எப்படி ஆட போறான்னு தெரியாது. அதே மாதிரி ஆயுஷ் பதோனி பவர் ஹிட்டர் கிடையாது, உங்களை ஒரு மாதிரி தள்ளி ஆடுற பிளேயர் தான். மில்லரு கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு. பட் போன வருஷம் ஐபிஎல் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. அப்துல் சமாத் எப்படி பண்ண போறோம்? லாஸ்ட் இயர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாரு. பட் அவங்களோட எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப்ல அவரு அடிச்சது அந்த அளவுக்கு தெரியல, அவர் இருந்ததாகவும் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷபாஸ் அஹ்மது, அவர் கண்ட்ரோல் ஸ்பின்னர், விக்கெட் எடுக்கலாம் ஒரு மாதிரி நல்லா கண்ட்ரோல் பண்ணி போடுவாரு. ஆகாஷ் ஜீப் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் நல்லா பண்ணாரு. பட் ஐபிஎல்ங்கிறது வேற கேம், எப்படி பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ரவி பிஷ்ணோய் விக்கெட் டேக்கிங் பவுலர், ஒரே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் இருக்காரு. பாத்தீங்கன்னா சமார் ஜோசப், அவரும் லாஸ்ட் இயர்ல அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கல. பட் ரொம்ப நாள் கிரிக்கெட் விளையாடாத மாதிரியே இருக்கு. அவரு எப்படி பண்ண போறான்னு தெரியல. ஆவேஷ் கானும் அதே மாதிரிதான் போன வருஷம் டீசெண்டா பண்ணாரு. பட் அதிகமா ரன்னும் போனாரு. எப்படி பண்ண போறோம்னு அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி தான் தோணுதுடா. அதே போல நீங்க பேட்டிங் பார்த்தா உங்களுக்கு வந்து இந்தியன் கோரும் இல்ல. அது நம்ம பஞ்சாப் கிங்ஸ்லயும் பார்த்தோம், இதுலயும் பாக்குறோம். இப்ப ஆயுஷ் பதோனிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தா இந்த டீம்ல யாரும் விளையாடாதவங்க மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி. பட் அதே வந்து உங்களுக்கு வேற டீம்ஸ் போனா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட், அட்லீஸ்ட் விளையாடுறவங்க மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த டீம்ல அந்த மாதிரி யாரும் பார்க்கவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. ஓப்பனிங்லயும் பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், மேத்யூ பிட்ஸ்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஆட போறாரு. மிச்சல் மார்ஸ் அந்த லக்னோ விக்கெட் பாட்டா விக்கெட் இருக்கு, பாட்டா விக்கெட் மாதிரி பவுன்சி ட்ராக்கா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னோ விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் தான், அந்த இடத்துல எவ்வளவு சக்சஸா இருக்க போறான்னு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க எடுக்கல, நடுவுல எந்த ஆல்ரவுண்டர்ஸுமே இல்ல. மட்டும்தான் இருக்காரு. மத்தபடி பாத்தீங்கன்னா வேற ஆல்ரவுண்டர்ஸ் எங்க டீம்ல இல்லாத மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஆல்ரவுண்டர்ஸ் நல்ல ஒரு நம்பர் 7 நம்பர் 6ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துருக்கணும். ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அங்க ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா தான் போயிருக்காங்க. சமார் ஜோசப் ஒருத்தர் தான் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். இப்ப அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வேற வழியா இல்ல, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான். அந்த மாதிரி சமார் ஜோசப்பையும் உட்கார வச்சுட்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஆடிட்டு மேபி மார்க்கரையும் ஆட வச்சிடலாம். அந்த மாதிரி கூட இங்க யோசிக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த கண்டிஷனுக்கு இந்த டீம் செட் ஆகாதுன்னு தோணுது. அதாவது மிச்சல் மார்ஸ், மேத்யூ, அவங்களுக்கு நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் இவங்க 2 தான் ரொம்ப இதா இருக்க போறாங்க, கீயா இருக்க போறாங்க இந்த டோர்னமெண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும். அதே போல உங்களுக்கு மொய்ஷின் கான், ஆவேஷ் கான், அவங்க கான் பேசர்ஸ், அவங்க 2 கான் பேசர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருக்காங்க. பட் மோஷன் கான் ஆடணும்னா ஒண்ணு ஆகாஷ் தீப் வெளியே போகணும், இல்ல ஆவேஷ் கான் வெளியே போகணும். 2 பேருக்கு ஒருத்தர் வெளியே போனாதான் மோஷன் கானுக்கு வாய்ப்பு இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு ஆவேஸ்கான ஆகாஷ் தீப்போட தான் போவாங்க. ஏன்னா ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டா பேட்டிங் ஆடு வரும்னு நம்ம இந்த கடைசியில வந்து 1-2 சிக்ஸ் அடிக்கிற அளவுக்கு கேப்பபிள் இருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டாவும் ஆர்சிபிக்கு போட்டிருந்தாரு லாஸ்ட் இயர். அதிகமா சான்ஸ் கிடைக்கல, கொஞ்சம் டீசெண்டா போட்டிருந்தாரு. டெஸ்ட் மேட்ச்லயும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாரு, ஃபார்ம்ல கொஞ்சம் இருக்காரு. பட் ஆகாஷ் தீப்போட ஸ்டைல் ஆஃப் போலிங் வந்து கொஞ்சம் 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 டிஃபென்சிவா போகிறது. இப்போ T20 கிரிக்கெட்ல என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அஃபென்சிவா போகணும். ஆன் த பிளாக் போயிட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும். ஆகாஷ் தீப் என்னவோ கொஞ்சம் டிஃபென்சிவா போற மாதிரி தான் எனக்கு தோணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால அவரை மொய்தீன் கான் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு ஸ்கிடி டைப் ஆஃப் பவுலரு ஆகாஷ் தீப். பவர் பிளேல அந்த அளவுக்கு மிடில் ஓவர்ஸ்ல அவரை யூஸ் பண்ணிக்கலாம், டெத்லயே அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. மிடில் ஓவர்ஸ்ல நியூ பால் கொஞ்சம் ஒரு ஓவர் நியூ பவர் பிளேலயும் 2 ஓவர் மிடில் ஓவர்ஸ்லயும் கொடுத்துதான் அவர் இது பண்ணும். அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்ல, டீசெண்டா போடுவாரு. T20ல உங்களுக்கு ஓரளவுக்கு எக்கானமியா போட்டா போதுமே. இந்த அதுவும் IPL மாதிரி டோர்னமெண்ட்ல நீங்க எக்கானமியா போட்டது ரொம்ப பெரிய விஷயம். அதனால ஓகே, இவங்க கிட்ட இருக்கிற மத்த பாஸ் பிளேயரை கம்பேர் பண்ணும்போது ஆகாஷ் தீப் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீப் தான் அவங்க போவாங்கன்னு தோணுது. ஆகாஷ் தீப் புரியுது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர்ஸும் இல்ல. அது நிச்சயமா வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தப்போ நிறைய டீம்ஸும் அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு பிக் டாபேக் ஆஃப் இம்பாக்ட் பிளேயர் சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் போனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் மட்டும் தான் இருக்கு அவங்க டீம்ல. யாருமே அவங்களுக்கு கிடையாது ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அது அப்படி வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்றது வந்து இப்போ வந்து ஜஸ்டிஃபைபிளா இருக்கு. ஏன்னா இப்போ இம்பாக்ட் பிளேயர் மூலமா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இல்லை பேட்ஸ்மேன் அந்த சமயம் தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்கப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது வந்து ஒரு டிராபேக் தான். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க இம்பாக்ட் பிளேயர் வச்சனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டராவது ஒரு பேர் சொல்ற அளவுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தா கூட நம்ம வந்து இந்த டீம் வந்து கொஞ்சம் அதிகமா ரேட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கூட இல்ல அப்படின்னு பாக்குறப்போ சரி என்னடா அது அப்படின்னு தோணுது. மிச்சல் மார்ச் நீங்க ஆல்ரவுண்டர் சொன்னா அவர் எப்ப எவ்வளவு ஓவர் போடுவாருன்னு கேட்டா மிச்சல் மார்ச் வந்து ஒன்லி பேட்டிங் சொல்லிட்டான். ஆமா, பவுலிங்க்கு ஃபிட்ல ஒன்லி இதுதான். ஆமா, மிச்சல் மார்ச் பவுலிங் போடவும் வாய்ப்பு இல்ல. ஆமா. அதே போல உங்களுக்கு ஷபாஸ் அகமது வந்து ஒரு பவுலரா தான் நான் பாக்குறேன். அவர் வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்றது வந்து ரொம்ப தவறு என்னை பொறுத்த வரைக்கும். பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படி வச்சுக்கலாம். பேட்டிங் ஆமா, ஒரு 10 பால் கிடைச்சா ஒரு 10 ரன் இல்ல 15 ரன் அடிக்க அந்த அளவுக்கு ஒரு செட்டிலிங் மாதிரி அவ்வளவுதான் ஆட முடியும். அவரால் வந்து he cannot win matches அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆமா. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து கம்போசர். அதே போல நான் யோசிச்சேன் நிறைய விஷயங்கள். அவங்க எடுத்த வந்து ஆகாஷ் தீப் 8 கோடி எடுத்தாங்க. 8 கோடி ஆகாஷ் தீப் போகணுமா அப்படின்னு நான் கூட யோசிச்சேன் ஆக்ஷன் டைம் பீரியட்ல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போயிருக்கலாமா, இல்லாட்டி அவங்க வேற ஏதாவது அவங்க வந்து அதே சமயம் வந்து வேற பிளேயர்ஸ் போயிருக்கலாமா, எஸ்பெஷலி ஆல்ரவுண்டர்ஸ், இல்லாட்டி மோர் இந்தியன்? இப்போ ஒரு அஜிங்கிய ரஹானே மேபி எடுத்திருக்கலாம். ஏமா கேட்கறதுக்கு அவர் வந்து ரொம்பலாம் போல. ஸோ அவரை மேபி எடுத்திருக்கலாமா, இல்லாட்டி ஒரு பிருத்வி ஷா போல ஒரு ஓப்பனர் தோ அவுட் ஆஃப் ஃபார்ம் உங்களுக்கு யாருமே இல்லாத போது பிருத்வி ஷா அன்சோல்டா போகிறப்போ நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனிங் பிட்ல கூட அவரை வாங்கியிருக்கலாமே அப்படின்னா தோணுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போனது ஓகே, பட் அந்த அவ்வளவு ரேட்டுக்கு அவ்வளவு பிரைஸுக்கு போனது கொஞ்சம் அதிகம் தான். ஒரு நல்ல ஓப்பனிங்க்கு போயிருக்கணும். அவங்க ஓப்பனிங்கே இல்ல. அவங்க வந்து ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு பிருத்திவி ஷா மாதிரி ஒரு பிளேயர்லாம் எடுத்துருக்கலாம். ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர் மேலதான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் யாரை இறக்குறது? இப்ப நானும் மேத்யூ பிரிட்ஜின்னு சொல்றேன், அவரு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போக போறாருன்னு சொல்ல முடியாது. ஆமா, மார்ச் அந்த விக்கெட்ல எப்படி ஆட போறான்னு சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப இருக்கிறது நிக்கோலஸ் பூரனும் ரிஷப் பண்ட். அவங்க 2 பேரும் எல்லா மேட்சும் அடிக்கணும். இங்க ஒரு கொஞ்சமாவது வாய்ப்பு. ஒருவேளை அவங்க பேட்டிங் ட்ராக்கா கொடுத்து அவங்க பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி கூட பிச்சை இது பண்ணா கூட அவங்க பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு ரொம்ப. ஆகாஷ் தீப் எந்த அளவுக்கு போட போறான்னு தெரியும். ஆவேஸ்கானும் எக்கானமிக்கல் எல்லாம் அடி வாங்குவாரு. சம்மார் ஜோசப் போன வருஷம் ஒரே மேட்ச் தான் விளையாண்டாரு, அவருக்கும் புதுசுதான். அவர் ஏதோ 60 ரன்னுக்கு போனாரு, 60-50 ரன்னுக்கு போனார்ல அவரு 4 ஓவர். சரியா ஞாபகம் இல்ல எவ்வளவு போனாரு. 50+ போயிட்டாரு. 50+ போயிட்டாரு. ஆமா, நியூ பால் எல்லாம் நிறைய போட்டு இந்த மாதிரி போயிடுச்சு. அவரு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியாது. அவங்க ஃபாஸ்ட் பேட்டிங் ஏதாவது அவங்க பிச்சு அவங்க பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி மாத்தினா கூட அவங்க பவுலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரே ஒரு நல்ல ஸ்பின்னர்னா கொஞ்சம் டீசென்டான ஸ்பின்னர் ரவி பிஷ்ணாய். அவரும்
எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறான்னு சொல்ல முடியாது. ஒரே சொல்ல ஒரு முடியாது. ஆமா. விக்கெட் தான், வேற எனக்கு தெரிஞ்சா ஷபாஸ் அகமதும் அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங்லாம் ஒரு மாதிரி எக்கனாமிக்கலா தான் போடுவாரு. மீதி எல்லாம் ஃபாஸ்ட் போலிங் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கு. ஆகாஷ் தீபா, ஆவேஸ் கானா இருக்கட்டும், சமார் ஜோசப், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. அவங்க வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கிறது ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. மயங்க் அதுவும் அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி ஆனதுனால அவங்க பவுலிங் ரைப் இன்னும் வீக் ஆயிடுச்சு. அங்கேயும் ஒரு மயங்க் கதவு இன்ஜுரி இதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவருக்கு வந்து 11 கோடி கிட்ட கொடுத்து எவ்வளவோ ரீட்டைன் பண்ணாங்க. அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு ஆக்ஷன்ல விட்டு எடுத்துருக்கலாம். ஏன்னா யாரும் போயிருக்க மாட்டாங்க. அவருக்கு இன்ஜுரி அடிக்கடி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். விட்டு கூட ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாம். ஆனா அங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப மயங்க் அதுவும் ஆஃப் ஆஃப் திஸ் ஆட முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான்டா இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாண்ணே. அதே போல அவங்க அவங்க அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போன பிளேயர்ஸ் வந்து அதிகமா போயிட்டாங்க. இப்போ இப்போ ஒரு ஆகாஷ் தீப் உதாரணத்துக்கு 8 கோடிக்கு போயிருக்காங்க. அதே போல அதான் சொல்றேன், சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவரு தேவையில்லாம சமார் ஜோசப் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஃபாலியான மிஸ்டேக் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க நினைச்சாங்க இவங்க வந்து அதிக பிரைஸ்க்கு போவாங்க நினைச்சிட்டு, ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். மும்பை கரெக்டா ஞாபகம் இல்லை, மும்பை இந்தியன்ஸ்க்கு இவங்களுக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவர் என்ன சொன்னாருன்னா, இவங்க வந்து ஒரு ஃபாலியா மிஸ்டேக் வீம்புக்கே வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ற மாதிரி நடிச்சாங்க. அப்புறம் நோ சொன்னாங்க, அவங்க எஸ் சொன்னாங்க. அப்புறம் வந்து கடைசியில ஆர்டிஎம் மூலமா சமார் ஜோசப் வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நிஜமா நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சமார் ஜோசப். பட் அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதுதான் மெயின் 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 விஷயமே அதுதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க பண்ணிருக்க கூடாது. அதே சமயம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஷபாஸ் அகமதே அவங்க வந்து 2.4 crores போனாங்க. அதை அப்படியே கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆவேஸ் கான் 9.75 இல்ல 9.5 நினைக்கிறேன், 9.5 crores போனாங்க. அப்போ 9.5 crores இல்ல கொஞ்சம் அப்படியே அவங்க கொஞ்சம் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயம் கொஞ்சம் ஒரு பேட்டிங் ஒரு இந்தியன் பேட்டிங் லைனப்பை கொண்டு வந்தா நிச்சயமா அவங்க வந்து இன் கன்டென்ஷன் ஃபார் பிளேயர்ஸ் கூட போயிருக்கலாம். பட் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆமாடா, அவங்க வந்துட்டு ஓப்பனிங்ல ஒருவேளை ஒரு இந்தியன் பிளேயரை ஒரு பிருத்விஷா மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் எடுத்துருந்தாங்கன்னா சீப்பா, மேபி மேத்யூ பிஸ்கி, ஏடன் மார்க்கெல்லாம் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருக்கலாம். அவங்க அங்கேயும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப மேத்யூ பிரிஸ்கி வேற வழியா இல்ல. இப்ப மேத்யூ பிரிஸ்கி, ஏடன் மார்க் 2 பேர்ல ஒருத்தர் ஆடி ஆகணும். நிக்கோலஸ் பூரன் கண்டிப்பா ஆடுவான், மிச்சல் மார்க்ஸ் கண்டிப்பா ஆடுவாரு. ஏன்னா அது மிச்சல் மார்க்ஸ் எடுத்தது கூட ஓகே. மிச்சல் மார்க்ஸ் எடுத்ததே அந்த விக்கெட்ல கரெக்டா இருக்குமான்னு தெரியல. பட் எடுத்திருக்காங்க. அவரு எந்த அளவுக்கு சக்சஸா இருக்குமான்னு தெரியாது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு இந்தியன் நல்ல இந்தியன் ஓப்பனர் இருந்தாங்க. ஒரு பிருத்விஷா மாதிரி, நீ சொன்ன மாதிரி பிருத்விஷா எல்லாம் எடுத்திருக்கலாம் அவங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன் எடுக்கலன்னு. பிருத்விஷாவை எடுத்திருக்கலாம். பிருத்விஷாவை இப்ப எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கலாம். ஒரு நுவான்ஸ் மாதிரி பவுலர் எடுத்திருக்கலாம் அந்த இடத்துலலாம். அங்க ஒரே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அவங்களுக்கு. ஆகாஷ் தீப் அந்த மாதிரி தான் இருக்காங்க. வெளியேக்கிறதும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் இருக்காங்க. அங்க அவங்களோட பேட்டிங் அவங்க பிச்சில பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இங்க பண்ணா கூட இங்க பவுலிங்ல மாட்டிக்குவாங்கன்னு தோணுது. பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. பேட்டிங் வந்து ஓகே, ஒரு ஹைதராபாத் மாதிரி விக்கெட்னா கூட இவங்களால அடிக்க முடியும். அதாவது மிச்சல் மார்க்ஸ் ஃபார்ம்ல, அதாவது அந்த விக்கெட்டுக்கு ஸ்லோ விக்கெட்னா மாட்டிக்குவாரு. பட் ஆனா அடிக்க முடியும் மிச்சல் மார்க்ஸ், மேத்யூ பிரிஸ்கி முடியும். பட் அவங்க பவுலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக். எனக்கு தெரிஞ்சு எந்த கண்டிஷன், ஆகாஷ் தீபா இருக்கட்டும், எந்த கண்டிஷனாலும், அதுவும் இப்ப வர ஐபிஎல் போன வருஷமே பார்த்தோம், எல்லாமே ஹை ஸ்கோரிங் மென்யூவா இருந்துச்சு. ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரே இல்ல அவங்களுக்கு. ஃபாஸ்ட் பவுலர் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரே இல்ல யாருமே. ஒரு எல்லா மேட்சும் உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரி, ஒரு மார்க்கோ என்சன் மாதிரி, ஒரு பும்ரா மாதிரி, ட்ரெண்ட் போல் மாதிரி அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் யாருமே, ரிலேபிளான பவுலர் யாருமே இல்ல. அங்க வந்து அங்கதான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. பிளஸ் அவங்க மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மில்லர் இருக்காரு. பட் அவர் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறான்னு தெரியாது. நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கியமான கீ பிளேயரா இருக்க போறாங்க இந்த டோர்னமெண்ட்ல. அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்கள சுத்தி மத்தவங்க எப்படி பண்றாங்கிறது பேட்டிங்ல இருக்கு. பவுலிங்ல அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸ்பின்னர் ரவி கிருஷ்ணா ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல பவுலர் மாதிரி தெரியுது. மத்தபடி ஷபாஸ் அகமது அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டாரு. ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா தான் போடுவாரு. ஃபாஸ்ட் பவுலிங்கும் வீக்கா தான் இருக்கு.
ஆமா. அதே போல மணி சித்தார்த் இருக்காரு, மணிமாறன் ஆ, சித்தார்த். அவரும் ஓரளவுக்கு போடுவாரு. நல்ல பவுலர் தான். அவரு வந்து பவர் பிளேல நல்லா போடக்கூடிய பவுலர். அதான் அவங்க ஆவேஸ்கானா இது மணிமாறன் சித்தார்த்தா யோசிப்பாங்க. கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி போகணும். நானா இருந்தனா அப்படிதான் போவேன். இப்போ ஒரு நானா இருந்தனா ஆவேஸ்கானே உட்கார வச்சுட்டு இம்பாக்ட் வேற மணிமாறன் சித்தார்த்தா தான் ஆடுவேன். பட் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஆவேஸ்கானா தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. அதுதான் மோஸ்ட்லி ப்ராபலா இருக்கும். அதே போல அவங்களுக்கு சில சில யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருக்காங்க, அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ராஜ்வர்தன் ஹங்கேர்கர், அந்த மாதிரி அஸ்வின் குல்கர்னு, அதே போல அந்த மாதிரி ஒரு 2 to 3 அன்கேப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதே போல ஒருத்தன் ஆரியன் ஜூயல் அப்படின்னு ஒரு ஆமா விக்கெட் பேட்ஸ்மேன் இருக்காரு. ஸோ அதையும் ஒரு ஒரு கண்ணில் பார்க்கலாம். பட் அவங்கலாம் வந்து ஒரு கேம் கூட ஆடினதில்ல. இப்பதான் நேத்து பெஞ்ச மழையில இப்போ முளைச்ச காலம் மாதிரி இப்பதான் வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயமா வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினே வராது அந்த டீம்ல, என்னை பொறுத்த வரைக்கும். அன்லஸ் அவங்களுக்கு 2-3 இன்ஜுரி வந்து டீம்ல யாரும் விளையாடாத ஒரு சூழ்நிலை. டிசிக்கு எப்படி வந்து ஒரு ஐ திங்க் 2020 எந்த ரீசன் தெரியல, பட் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அவங்களுக்கு யாருமே இல்லை, விளையாட கஷ்டப்பட்டாங்க. 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் விளையாடினாங்க. ஸோ ஐ திங்க் சிக்கர் டேவிட் வார்னர் கேப்டன் பண்ணான்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் 23ல. ஆமா. ஸோ அங்க ஒன்று நடந்துச்சு. ஸோ அதுதான் மெயினா நினைக்கிறேன். அதே போலனே இப்போ இந்த ஸ்குவாட் வச்சுட்டு அவங்க வந்து பிளேயர்ஸ் போக வாய்ப்பு இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட் வச்சா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மிடா. இந்த ஸ்குவாட் பிளே ஆஃப் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. ஸ்குவாட் செலக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அது பொறுத்து தான் மெயினா அந்த அந்த பிளே ஆஃப் சான்ஸ் வந்து இன்னும் ஸ்குவாட் செலக்ஷன்ல இருக்கு. பிளஸ் மெயினா ஒரு டீம் வந்து ஒன்னு வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போடணுமா, ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்குவாட் டெப்த் இருக்கணும். டெப்த் அப்புறம் பிளஸ் காம்பினேஷன், ஸ்குவாட் காம்பினேஷன் பிளஸ் கடைசியில தான் பிளேயர் வந்து இம்பாக்ட், பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறப்போ இவங்க வந்து அப்படியே உல்டாவா இருக்காங்க. எப்படின்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் மட்டும் தான் 11ல ஆடுற மாதிரி இருக்கு. 11 தாண்டி ஒரு செகண்ட் 11 பார்த்தா அந்த மாதிரி யாருமே இல்ல. அப்ப அந்த சைடுல நீங்க பார்த்தா உங்களுக்கு வந்து யாருமே கிடையாது. பட் இதே வந்து இப்ப நீங்க ஒரு சிஎஸ்கே இல்லாட்டி மும்பை இந்தியன்ஸை பார்த்தா ஒரு 2000 அவங்க வின் பண்ண சீசன்ஸ் எல்லாம் 2018 2030 ஆமா, அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஸ்குவாடே இருக்கும். பட் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப அதே போல இப்ப குஜராத் டைட்டன்ஸ் நீங்க பாத்தீங்க 2023 அவங்க ஃபைனல் போனாங்க. 2022 அவங்க ஃபைனல் போனாங்க. அந்த மாதிரி சீசன்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து என்னடா இவன் அவ்வளவு பெரிய பிளேயர்ல நானா ஜெயிச்சு கொடுக்குறான் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டீம் இருந்தாலே போதும் ஜெயிக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து நிக்கலஸ் பூரான்ல ரிஷப் பந்த் வந்து எல்லா மேட்சும் அடிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து என் பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுப்பேன்னா less than 20 தான் கொடுப்பேன். இல்லாட்டி 20 மேக்ஸிமம் 20% ஃபார் பிளே ஆஃப்ஸ், 80% அகைன்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அகைன்ஸ்ட் த பிளே ஆஃப் தான்டா. இவங்க போக மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப கஷ்டம்டா இவங்க டீம் பிளே ஆஃப் போறது. ரொம்ப கஷ்டம். ஆமா. சோ அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க? எந்த அவுட் ஆஃப் 10 அவங்க எப்படி எங்க ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு? அட் தி பாட்டம் 8 கீழயா இல்லாட்டி ஒரு 6 to 8 அந்த மாதிரி முடிப்பாங்கன்னு தோணுதுடா. 7 8 மத்த டீம்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்கா இருக்காங்க. சொல்ல முடியாது எந்த பொசிஷன் அந்த மாதிரி தான் முடிப்பாங்க. பட் அவங்க 10 அவுட் ஆஃப் எவ்வளவு கூட கொடுக்குற நீ? நான் வந்து அவுட் ஆஃப் 10 வந்து இந்த ஸ்குவாடுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த டீமுக்கு நம்ம 5 கீழே கொடுக்க வேணாம் பாக்குறேன். ஸோ 5.5 நான் கொடுப்பேன். ரொம்ப நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பட் அப்படி பார்த்தா ரொம்ப மோசமான ஸ்குவாடும் கிடையாது. ஓரளவுக்கு இருக்கு, காம்பினேஷன் இருக்கு, ஆனா டெப்த் இல்ல. ஸோ அந்த ஸ்குவாடுக்கு 5.5. அவங்க இப்போ நீங்க கொடுத்த ப்ராபபிள் எக்ஸைக்கு வந்து ஒருவேளை அவங்க எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அது வந்து 6.5 கூட ஆகலாம். பட் அவங்க ஸ்குவாட் டெப்த் எல்லாமே கன்சிடர் பண்றப்போ ஒரு லாங் ஈவெண்ட் ஐபிஎல் அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் நடக்க போற ஈவெண்ட்ல உங்களுக்கு இன்ஜுரியும் நிறைய கன்சர்ன் வரலாம்.
நீங்க ஆ, இந்த ஸ்குவாடே வந்து 14 மேட்ச்லயும் ஐ மீன் 14 மேட்ச்லயும் இந்த ஸ்குவாட வந்து ஆட வைக்க போறீங்க அப்படின்னு நினைச்சா ஆ, அது வந்து ஒரு 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 கேள்விக்குறி தான். அப்போ உங்களுக்கு நிச்சயமா வந்து ஒர்க் லோட் அதிகமாகும், இன்ஜுரி கன்சர்ன் வரும். இன்ஜுரி கன்சர்ன் ஆக 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 உங்களுக்கு டீம் டெப்த் கிடையாது. டெப்த் அப்படியே ஸ்குவாட் வந்து டிஸ்இன்கிரேட் ஆகி டீமே டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும். ஸோ அதான் ஆ. நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படிதானே நினைக்கிறேன். இன்ஜுரி வந்து இப்ப மிச்சல் மார்ஸே 14 கேம் ஆடுவார். அவர் ஒரு சீசன் கூட எனக்கு தெரிஞ்சு 14 கேம் ஆடி ஆடி நான் பார்த்ததே இல்ல. ம் இன்ஜுரின்ட்டு ஒரு 4 கேம் விளையாடுவாரு, அதுக்கப்புறம் இன்ஜுரின்ட்டு போயிடுவாரு. இந்த மாதிரியே தான் இருக்கும். இந்த டைமும் அதே தான், இன்ஜுரியில இருந்து தான் வராரு. பட் எவ்வளவு கேம் விளையாட போறாரு ஃபிட்டா இருந்து அதுன்னு சொல்ல முடியாது. ம் அவரு ஒரு கொஸ்டின் மார்க். இன்ஜுரி இதுல மயங்க் யாதவ் செகண்ட் ஹாஃப்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஆமா. நிறைய இன்ஜுரி இருக்கு. இன்ஜுரி இது அவங்களோட கரண்ட் ஃபார்ம், பிளேயர்ஸோட கரண்ட் ஃபார்ம், அந்த கண்டிஷனுக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கன்சர்ன் பண்ணி சொன்னோம்னா இது எங்க டீமுக்கு ரொம்ப கம்மிடா. எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு 5.5 தாண்டா கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு 5 5 தான். 5. நம்ம 5 கீழே போக வேணாம். ஏன்னா அப்புறம் வந்து ஏதாவது நம்ம இவங்க சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஏதாவது கேட்பாங்க நம்மளுக்கு. அதனால நம்ம வந்து 5 கீழே போக வேணாம். எல்லா டீமும் நம்ம ஈக்குவலாவே பார்ப்போம். ஆனா 5 இந்த 6 அவ்வளவுதான்டா. அதுக்கு மேல ஆமா, ஆனா இந்த இந்த டீம் வந்து பேர் சப்போர்ட்டர்ஸ் கூட அவ்வளவு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த டீம். சோ இது அவ்வளவு பெரிய ஒரு பிஸ்தா டீமும் இல்ல, ரொம்ப ஒரு பேட் டீமும் இல்ல. பட் பட் பேடுக்கு கொஞ்சம் மேல அப்படின்னு சொல்லலாம். வேண்டாம். ம் ஸோ அதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். அதான் நானும் நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் டேபிள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்க வந்து பிலோ 8 போக அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி 6 7 8 9 10 அந்த அந்த வாய்ப்புல இருக்கு. 6 கூட எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். 7 8 9 10 அந்த 4 பொசிஷன்ஸ்ல அதிக வாய்ப்பு இருக்கு இவங்க. வேண்டாம். ஆமாண்ணே. ஸோ இதோட நம்ம முடிச்சுப்போம் இந்த பாட்காஸ்ட் செஷனை. இந்த தடவை முடிச்சுப்போம். யாரெல்லாம் லிசன் பண்றீங்களோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் லிசனிங். நாங்கள் இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய இன்டராக்டிவாக நம்ம நிறைய கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் நம்ம வந்து இன்னும் நிறைய ஐபிஎல் டீம்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணுவோம்? என்ன ஐபிஎல் டீம் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணுவோம்டா. டெல்லி கேபிட்டல்ஸ். ஆமாம். ஸோ அவங்களும் ஒரு நியூ ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு நியூ இதே மாதிரி லக்னோ, பஞ்சாப் கிங்ஸ், நம்ம ஏற்கனவே பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம். அதே அந்த மாதிரி அவங்களும் வந்து கம் ஃப்ரம் நியூ டைமென்ஷன் சொல்லலாம். நியூ கேப்டன் எல்லாமே அவங்களுக்கு நியூவா இருக்கு. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கண்ணே? ஆமாடா, அவங்களும் புது கோச்சு, ஃபுல்லா செட்டப்பே ஃபுல்லா மாத்திட்டாங்க. ஆமா. எல்லாமே புது பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. கோச்சு ஹேமந்த் வதானி, ம் அதுவும் ஒரு நல்ல டீம் அவரும் ஒரு எடுத்திருக்காங்க. ஒரு தமிழ்நாடு சேர்ந்தவர். அவர் இந்தியா ஆடிருக்காரு. இந்தியாவும் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல கோச்சு. ரீசெண்டா IL-20 கூட வின் பண்ணிருந்தாங்க இங்க துபாய். அதே போல அவர் வந்து இந்த சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் டிஎன்பில கூட கோச் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல கோச்சு. ஆமா. ஒரு ஏபிள் கோச்சிங் மெட்டீரியல் தான் பாக்குறோம் அவரை, ரைட்டா? அதே போல அக்ஷர் பட்டேல் தான் அவங்க கேப்டனும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல். ஆமாடா, அத பத்தி அடுத்த பிரிவுல நம்ம டீடைலா பார்ப்போம். ஆமா. சோ அந்த அந்த அதை வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் சீசன்ல அவங்கள பார்ப்போம். நிச்சயமா வந்து டூ சப்போர்ட் தி அவர் இனிஷியேட்டிவ். கொஞ்சம் இப்படி எப்படின்னு இருக்கும். பட் நீங்களும் ஒரு பாட்காஸ்ட ஒரு ஒரு மெம்பரா இருக்கணும். நீங்களும் வந்து உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிரிக்கெட்னா நீங்க நிச்சயமா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க வந்து இதை வந்து இன்னும் இப்போ இதை வந்து சும்மா விட போறது பெருசா வந்து ஸ்கேல் அப் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் இட். அண்ணே கலையண்ணே, உங்க ஃபைனல் தாட்ஸ், உங்க ஃபைனல் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க இன்னும் மறுபடியும் ப்ரிவியூ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். புதுசா பண்றதுனால ரொம்ப திக்குவோம். கொஞ்சம் நிறைய ஃபுல்லா எங்களுக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு. அந்த அளவுக்கு மற்ற ப்ராட்காஸ்ட் ப்ரிவியூ மாதிரி ஃபுல்லா கொடுக்க முடியல. கண்டிஷனை பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் வச்சு நாங்க எங்களோட இது ஒப்பீனியனை சொல்றோம். தப்பா இருந்துச்சுன்னா நீங்க எங்களோட 11ஸ்ல இப்படி மாத்தலாம்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளவுதான்டா. தேங்க்யூ. அதே போல உங்க கமெண்ட்ஸ்ல கூட உங்களோட ப்ராபபிள் எக்ஸை இவங்க எந்த நீங்க எவ்வளவு 10க்கு கொடுப்பீங்க, அதே போல இவங்க எங்க பாயிண்ட்ஸ் எவ்வளவு நிப்பாங்க, அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போடுங்க.
நாங்க அதை சொல்றோம். நீங்க உங்களோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்களும் பேசுவோம். நிச்சயமா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதை வந்து நாங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் போடுவோம், அதே போல் யூடியூப்லையும் போடுறதா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகெயின். தேங்க்யூ. நவனீத்